ஆகி தாயும் சேயும் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாங்க. சோ ஃபேமிலியே ஹாப்பி, ஹஸ்பண்டும் ஹாப்பி, ஒய்ஃபும் ஹாப்பி. ஓகேவா? சோ இதோட கடமை முடிஞ்சிடுறது இல்ல. நிறைய பேரோட மனசுல என்ன இருக்கு தெரியுமா? ஓ டெலிவரி ஆயிடுச்சா, அம்மா கிட்ட குழந்தை வெளியில வந்துருச்சு, நல்லபடியா சேஃபா இருக்காங்க, அம்மா குழந்தைய பாத்துப்பாங்க அப்படின்னுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனா மக்களே, உங்களுக்கு எல்லாம் புரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. இன்ஸ்டன்டா இமீடியட்டா டெலிவரிக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்காதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபியை பாத்துக்க வேண்டிய கடமை வந்து பெத்த தாய்க்கு தான் இருக்கு. அதை நான் இல்லைன்னு சொல்லல. எவ்ரி டைம் அந்த பொண்ணு வந்து அந்த டெலிவரி பெயின்ல இருந்து ஹீல் ஆகுற வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 6 வீக்ஸ்க்கு அவளுக்கு யாராவது ஒரு சப்போர்ட் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 வீக்ஸ். நார்மல் டெலிவரியில ஒரு மணி நேரத்துல அந்த பெண் நடந்துடலாம், 1 மணி நேரத்துல அந்த பெண் தாய்ப்பால் கொடுக்கலாம். ஆனா அந்த பொண்ணு கம்ப்ளீட்டா குணமாயிட்டான்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது இல்லையா? சோ அந்த பெண்ணுக்கு வந்து கண்டிப்பா பிசிக்கலி எமோஷனலி அந்த பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. அது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸா ஆல் டைம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில கண்டிப்பா ஹஸ்பண்ட்ஸ் நீங்க தான் வந்து கொடுத்தாகணும். எஸ், திஸ் இஸ் அபவுட் ஹஸ்பண்ட்ஸ் ரோல் ஆஃப்டர் டெலிவரி. அதுதான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட். சோ டெலிவரி ஆயிடுச்சு, நமக்கு என்ன, ஒய்ஃப் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன் சொல்றேன், இதை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, டெலிவரி ஆகி பேபி டெலிவரி ஆன உடனே அந்த பெண்ணோட உடம்புல ஆகக்கூடிய டிராஸ்டிக் சேஞ்சஸ், அவளோட எப்படி டெலிவரி கன்செப்ஷன் ஆன உடனே ஒரு மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வருதோ, அதே மாதிரி ஒரு டெலிவரிக்கு அப்புறமாவும் அதை மொத்த ஏறின அத்தனை ஹார்மோன்ஸும் ஒரு டிராஸ்டிக்கா ஃபால் ஆகும்போது அந்த பெண் வந்து ஒரு மென்டலி டிஸ்டர்ப் ஆகுறா, ஸ்ட்ரெஸ்க்கு ஆளாகிறா. அண்ட் அதர் டைம் ஷீ இஸ் ப்ளீடிங் ஃபார் மெனி வீக்ஸ். அவளோட டெலிவரி பெயின் இன்னும் போல, அவளோட ஸ்டிச்சஸ் பெயின் இருக்கும், அப்புறம் ப்ளீடிங் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து சரியா தூங்க முடியாது பிகாஸ் ஆஃப் பேபி ஃபீட் பண்ற இஷ்யூஸ். சோ மெனி பெயின்ஸ் ஷீ இஸ் கோயிங் த்ரூ. அதை வந்து நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ளீஸ் கிவ் யோர் சம் டைம், ஹோல்ட் யோர் பேபி ஃபார் சம் டைம் தட் ஷீ கேன் ஸ்லீப் ஃபார் சம் டைம். அவங்கள வந்து கொஞ்ச நேரம் தூங்கட்டோம்னு சொல்லுங்க. அவங்கள படுத்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறது, அவங்க சரியா தண்ணி குடிக்கிறாங்களான்னு பாக்குறது. அந்த டைம்ல மை பர்சனல் ரெக்வஸ்ட் அண்ட் பர்சனல் அட்வைஸ், அட்லீஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் 15 days அந்த பொண்ணை தனியா விடாதீங்க. பிகாஸ் அந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ வந்து அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிறதே வந்து ரொம்ப டைம் ஆயிடும். பிகாஸ் ஷீ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் கோயிங் த்ரூ வித் ஹர். பிரெக்னெண்டா இருக்கும் போது இதை சாப்பிடுமா, அதை சாப்பிடுமா, இதை சாப்பிடுமான்னு குடும்பமே வந்து பார்த்தவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்கவுங்க ரூம்ல தூங்குவாங்க. அண்ட் மதர் வில் பி வித் த பேபி அலோன். அண்ட் மெனி ஹஸ்பண்ட்ஸ் ஆல்சோ வில் ஸ்லீப். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த பெண்ணுக்கு கொடுக்காதீங்க. அவ ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி, அந்த மெயினா ஸ்ட்ரெஸ் ஆனா என்ன ஆகும், குழந்தை மேல கோவம் வரும், குழந்தைய வெறுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த பாண்டிங்ல ஒரு டிஸ்ட்ரப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் போது அந்த பொண்ணுக்கு லாக்டேட்டிங் ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைஞ்சி பால் சுரப்பு கம்மியாகி பாதிக்க போறது உங்க குழந்தை தான். ஸோ அதனால கொஞ்சம் டைம் அந்த பொண்ணுக்கும் அந்த தாய்க்கும் வந்து ஒரு 2 மணி நேரம் தூங்குறதுக்கு ஒரு ரெஸ்ட் டைம் கொடுத்தா, அந்த ஏன்னா பிறந்த குழந்தை வந்து ஜஸ்ட் அதை தோல்ல வச்சாலோ இல்ல பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாலோ போதும். ஏன்னா அந்த பாப்பா எங்கேயோ ஓட போறது இல்ல, நடக்க போறது இல்ல. அட்லீஸ்ட் அந்த மதர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா she will be at the peace and this will help for her fast healing. அவங்களோட அந்த பிரெக்னன்சி டெலிவரி பெயின்ல இருந்து அவங்க சீக்கிரமா ஹீல் ஆகுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அது வந்து ஒரு கிரேட் மோட்டிவேஷனா இருக்கும். அவங்களுக்கு ஒரு மென்டல் சப்போர்ட், அவங்களுக்கு ஒரு பிசிக்கல் சப்போர்ட். அவங்க எழுந்துக்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ஒரு பில்லோ கொடுத்து அவங்கள உட்கார வைக்கிறது, அவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கறது, ஒரு 4 வார்த்தை ஆறுதலா அவங்க கிட்ட பேசுறது. ஃபுல் டைம் அவங்க வந்து தலை சீவிக்க முடியாம, கண்ணாடி பார்க்க முடியாம, வந்து அவங்களை க்ரூம் பண்ணிக்க முடியாம, பேபிக்கு டைப்பர் சேஞ்ச் பண்றதும், பேபிக்கு பால் கொடுக்கறதும், பேபியை பாக்குறதுமான்னு சொல்லி ஃபுல் டேவே அவங்களுக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கும். அவங்களோட டோட்டல் உலகமே வந்து அதுதான் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த பொண்ணு டெலிவரிக்கு அப்புறமா எப்படி ஃபீல் பண்ணுவானா, உலகமே இருண்டு போயிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவா. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கோப் அப் பண்றதுக்கு ஆஸ் அ ஹஸ்பண்டா யூ ஹேவ் டு பி வித் ஹர் அண்ட் யூ ஹேவ் டு சப்போர்ட் ஹர். ஸோ அந்த டைம்ல சரிம்மா, நான் கொஞ்சம் நீ இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வா, நான் பேபி பாத்துக்கிறேன், நீ போயிட்டு நல்லா ஹாட் வாட்டர் பாத் எடுத்துட்டு வா, உன்னோட பெயின்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ யூ ஸ்லீப் ஃபார் சம் டைம், ஐ வில் ஹோல்ட் த பேபி அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. ஷீ வில் ஃபீல் ஹாப்பி. அதுதான் அவங்க லைஃப்லயே அவங்களுக்கு கிடைச்ச பெரிய ஹாப்பினஸா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இனிஷியல் 15 daysல அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஆகும்போது she will go into the postpartum depression. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அவங்களுக்கு நீங்க கொடுத்துறாம ப்ளீஸ் ஹோல்ட் ஹர், சப்போர்ட் ஹர் பிசிக்கலி அண்ட் எமோஷனலி அண்ட் கிவ் ஹர் ப்ராப்பர் ரெஸ்ட். ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தாதான் அவங்க வந்து, ப்ராப்பர் நியூட்ரிஷன், ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தாதான் அவங்க வந்து நல்லா ஹீல் ஆயிட்டு வெளியில வர முடியும். ஸோ அதனால ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு
கொஞ்ச நேரம் நீங்க தூங்கினாலும் மற்ற நேரம் ஒய்ஃப்க்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறத, அவங்க சரியா சாப்பிடுறாங்களா? ஏன்னா டெலிவரிக்கு அப்புறமா எல்லாருமே வந்து கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த பேபி மேல போயிடும். பேபி நல்லா இருக்கா, பேபி நல்லா சாப்பிடுதா, பேபி பால் குடிக்குதா, பேபிக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா? ஸோ எல்லாரோட கான்சென்ட்ரேஷனும் பேபி மேல போயிடும். ஸோ மை டியர் ஹஸ்பண்ட்ஸ், உங்களுக்காக ஒரு குழந்தைய உருவாக்கி கொடுத்த அந்த ஒய்ஃப்க்கு ஒரு உலகத்தை நீங்க தான் உருவாக்கி தரணும். அவங்க சோ அந்த பெண்ணு இழந்த அந்த உலகத்தை திரும்ப நீங்க தான் கொடுக்கணும். அவங்களுக்கு இழந்த அந்த பாடி சேஞ்சஸ்ல அவங்க வந்து டிமோட்டிவேட் ஆகி அவங்க நெகட்டிவா ஃபீல் பண்றத, அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா அவங்களுக்கு நீங்க தான் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து அவங்கள வந்து மீட் எடுத்துட்டு வரணும். அவங்களோட வெயிட் கெயின் குறையறதுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணணும். பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்து ஆல்வேஸ் ஒரு மென்டல் சப்போர்ட்டை கொடுத்து அவங்களோட ஹீலிங்க்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். பிகாஸ் எவ்ரி பிரெக்னன்சில அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆகுறதுக்கே அந்த பொண்ணோட எக்ஸ்டர்னல் ஹீலிங் ஒரு சீக்கிரமா ஒரு 1.5 monthsல ஆயிடும் ஃபார் நார்மல் டெலிவரி. பட் இன்டர்னல் ஹீலிங் ஆகுறதுக்கு ஹார்மோன் எல்லாம் சரியாக 2 years ஆகும். ஸோ அதனாலதான் எவ்ரி டாக்டர்ஸ் நெக்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு அட்லீஸ்ட் 2 years, நார்மல் டெலிவரினா 2 years, சிசேரியன்னா 3 years சொல்றது, அது மொத்தமே ஆகுறதுக்கு. ஸோ அதனால அகெயின் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆனாலோ, இரிட்டேட் ஆனாலோ, கோவப்பட்டாலோ, கத்துனாலோ, ஹேண்டில் வித் கேர். கோவப்படாதீங்க. பில்டர் கான்ஃபிடன்ஸ், பில்டர் கம்ஃபர்ட். இந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு ஃபாதருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.